ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு படத்துக்கு போனேன். படம் ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் நடித்த ஒரு நடிகரோட பயோபிக் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில் நிறைய. ஆனால் நான் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாதுங்க. இது நார்மலாக ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் டி.கே. மகாதேவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், ஐயான்ற ஒரு கதாபாத்திரம், குமாரி, பேபி தேவி பாப்பா, அப்புறம் உதவி இயக்குனராக ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ கதாபாத்திரங்கள், உதவி இயக்குனர், ஒரு சினிமா, அந்த கால சினிமா உலகத்தில் இப்படி ஒரு நடந்திருக்குன்னு ஒரு கற்பனை கலந்த ஒரு திரைப்படமாக தான் இதை நான் பார்க்குறேன். பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவர்களை நான் துல்கர் சல்மானாவே நான் பார்க்கலைங்க. டி.கே. மகாதேவனாக தான் பார்த்தேன் அவரை. அந்த அளவு எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் நான் இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் படம் நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்கணும். கமர்ஷியலாக பார்த்து பழகினவங்களுக்கு படம் பிடிக்காது. ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ துல்கரோட ஆக்டிங் எப்படி பார்த்துட்டே இருப்பேன். டக்குன்னு ஐயா சமுத்திரக்கனி ஐயா அவங்க நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இதை பார்த்துட்டு இப்படி வர்றதுக்குள்ள இவர் ஒரு பண்ணுறாரு. நம்ம என்னடா இது என்ன நடிப்பு ராட்சசன் ஒரு இடத்துல வருவோம். நடிப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா, உட்காந்துருப்பாரு அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. உடனே அவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்காக எழுந்திரிச்சு வருவார். வந்தவுடனே ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவார் பாருங்க. அந்த நிமிஷம் அப்படியே அவமானத்தில் கூனி குறுகிறதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் துல்கர் சல்மான் அவர்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த சீனோட முடிவில் ஒரு விஷயம் பண்ணுவார். நீங்கள் படம் பார்க்காதவங்க பார்க்கணுன்றதுக்காக சில விஷயங்களை சொல்லாமல் விடுறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ லவ் திஸ் மூவி. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட் டைரக்டர், ஏன்னா செட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், ஓவரால் டீம் மொத்தமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினோட ஆக்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அவங்க அந்த காலத்து நடிகை மாதிரி நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கோபால் அப்படின்னு பேசுகிற மாதிரி அவங்க முகம்லாம் இப்படிலாம் போகுது. மற்ற இடத்துல நார்மலாக இருக்க இடத்துல சூப்பராக அழகாக இருக்காங்க. பேபி தேவி, அதாவது தேவி பாப்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை காயத்ரி அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. வையாபுரி அண்ணாவும் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் நிழல்ரவி சார் கம்மியான ஸ்பேஸில் வந்தாலும் அடிச்சு தூக்கி சாப்பிட்றாருங்க. அண்ட் நம்மளுடைய ராணா அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் எனக்கு அந்த வருஷன் ஓகே அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவர் காமெடியும் சொல்லி எல்லாம் கலந்த ஒரு விஷயம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட்டு வருது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்விஸ்டெல்லாம் முடிஞ்சு நம்மளாம் ரியலைஸ் பண்ணி உட்காரும்போது இன்னொரு ட்விஸ்ட் வருது. ஸோ அதை பார்க்கும்போது அப்படி இருக்குது. இதில் என்ன விஷயம்னா நல்ல காதல் கள்ள காதல் அந்த பெர்ஸ்பெக்டில் பார்த்தா அது தப்பாக இருக்குது. பட் கதையாக எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு கதையாக மட்டும் பார்த்துட்டு பிடிச்சா கை தட்டிட்டு ஹாய் அப்படின்ட்டு போடலாம், அவ்வளோதாங்க. பட் லவ் மூவி. எனக்கு எல்லாரோட ஆக்டிங், அப்படி துல்கர் அவர்களுடைய ஆக்டிங் டிராயிங் பண்ணி வச்சு அந்த ஷார்ப்பாக ஒரு விஷயம் பண்ணி வச்ச மாதிரி செதுக்க வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயா சமுத்திரக்கனி ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு எடுத்து வைங்கய்யா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். நாகேஷ் சார் அவங்களுடைய பேரணியில் நடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த உதவி இயக்குனர் பாபு அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யூடியூப் புகழ் தமிழ்ச்செல்வி அவங்களும் இருக்காங்க. ஆமாம். அண்ட் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காந்தா ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு அது போரிங்காக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு சீன் இவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்களே ஒரு நாள் கை தட்டுவீங்கன்னு. அந்த இடம் வரும்போது ஆடியன்ஸ் அதாவது கண்ணே அமுதே அப்படி கூட போட்டிருக்கலாம். கண்ணுன்னு போட்டோன்னே ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு டைலாக் சொல்லும்போது அந்த டைலாக் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் இதில் என்னன்னா கண்ணுங்கிறது மட்டும்தான் ஒட்டலை. பட் மற்றபடி அவசரம். ஸோ காந்தமாக இழுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபீல் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கவி இழுத்துருக்கோம். ஸோ ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ எல்லோரும் தேட்டர் விசிட் பண்ணி காந்தா மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.